வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்ப்ரூவிங் தி மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்டுனாலே நம்மளுக்கு தெரியும், ஒருத்தரோட ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட மன வளம் இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த மன வளத்தில் மனம் எதெல்லாம் ஏற்றுக்கொள்வது, எதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னு சொன்னால், சிலவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆட்டிடியூடில் என்ன இருக்கும், ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோஷியல் சைக்காலஜிலாம் படிக்கும்பொழுது நம்ம ஜனங்களோட ஆட்டிடியூடினல் சேஞ்சில் ஒரு இம்பேக்ட் இருந்தால் தான் அந்த சமுதாயத்தில் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். அது சமுதாயத்துக்கு. ஆனால் தனி மனிதனுக்கு சேஞ்ச் இருந்தால் தான் அந்த ஃபேமிலியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். தனி மனிதனுக்கு ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் அந்த அவனுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம நிறைய படிக்கணும், நிறைய கிளாஸ் ரூம் தான் நம்மளுக்கு எப்போவுமே வகுப்பறையில் சிறப்பு செய்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வகுப்பறையில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இருக்க, ஒரு 15 வயசு நிச்சயமாக தாண்டியிருக்கும், 16 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஆட்டிடியூடினல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், இந்த ஆட்டிடியூடினல் சேஞ்ச் டுவர்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம டிஸ்சார்ஜிங் அவர் டியூட்டிஸ் அப்படின்னா, இந்த அடோலசன்ஸில் வரக்கூடிய இந்த மைண்ட் செட்டு ஓவர் த பீரியட் தொடர்ந்து அது போயிடும். வளர்த்துக்கணும். அது ஓவர் த பீரியட் அதை என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு அடோலசன்ஸ் பீரியடில் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஒண்டி செய்தால் போகிறோம், எல்லாம் இப்படி தான் படிக்க முடியும், எல்லாம் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற ஒரு கேஷுவல் மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஓவர் த பீரியட் அது 27வது வயசில் அதுபோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க முடியாது. யூ ஷுட் ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போவுமே ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்போம். ஃப்ரீடம், அங்கே ஃப்ரீடம் இல்லையா, இங்கே ஃப்ரீடம், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் இல்லை ஒரு கம்பேரிட்டிவ் மைண்ட் செட் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால். ஆனால் ஃப்ரீடம்னு சொன்னாலே த வெரி வேர்ட் பிரிங்ஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இதெல்லாம் நான் எனக்கு தானே இருப்பேன் அப்படின்னா கூடவே ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் அந்த ஃப்ரீடத்துக்கே வேல்யூ. நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பணம் பத்திரமா பார்த்துக்க மாட்டோம், நம்மளோட அணிமணிகளை பத்திரமா பார்த்துக்க மாட்டோம், நம்மளோட வீடையே முதல்ல பூட்டிட்டு போக மாட்டோம். அப்படின்னு சொன்னால் வீடை திறந்து போடுறது ஃப்ரீடமாக இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் அது பத்திரமா பார்த்துக்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான்னு புரிஞ்சிட்டா, அந்த ஃப்ரீடத்துக்கு நடுவுலையே, ஃப்ரீடம் என்ற வார்த்தைக்குள்ளேயே ஒரு 6 இருக்கிறதுனால நிச்சயமாக என்ன இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் அலாங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம மனப்பான்மை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், எப்போவுமே ஃப்ரீடம் என்று சொல்லும்பொழுதே அதனோட கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மைண்ட் செட்டை வளர்த்துனா தான் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தாக்க அவங்களோட அடல்ட்ஹுட்டில் இருப்பாங்க, மிடில் ஏஜில் வருவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டுவர்ட்ஸ் தேர் பேரண்ட்ஸ், பெரியவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வரணும். இல்லை யாரோ பார்த்துப்பாங்க அப்படின்னா ஹூ வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு தகப்பனார் இருக்கிறார், இல்லை ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவங்களும் பசங்க என்ன பண்ணணும், பிள்ளைங்க இருந்தாக்க எத்தனை பேரோ, 2 பேரோ 4 பேரோ யார் இருந்தாலும் அவங்க தாய் தகப்பனோடு இருந்து அவங்கள பார்த்துக்கணும். அது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு ப்ரெசென்டேஜ் சினாரியோவில் ஒரு மைண்ட் செட் இருக்குது, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த ஒரு குழந்தை பாயாவோ கேர்ளாவோ இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று தானே கிடைக்கும். எல்லாரும் தே ஹாவ் த மைண்ட் செட் டு ஹாவ் ஒன்லி ஒன் சைல்டு. சிப்ளிங்ஸ் இருக்கிறதுன்றது வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மைண்ட் செட்டில் எல்லாருக்கும் ஒரு குழந்தை தான் இருக்குன்னா, அந்த குழந்தையோட வளர்ந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு 45 வயசு ஆகுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பேரண்ட்ஸு 2 பேர், இன்லாஸ் 2 பேர், 4 பேரை பார்த்துக்கணும். ஒரே குழந்தை 4 பேரை பார்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். நம்ம குழந்தைக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கே புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அளவுக்கு டிஸ்சார்ஜிங் த எபிலிட்டி டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, அந்த கிடைக்கிற கடமைகளை தவறாமல் செய்யறதுக்கு ஒரு மனப்பான்மை வேணுமே. அதுவும் இல்லாமல் எஸ்டூயிங் த மைண்ட் செட் இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு வயதானவங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆகும். ஆனால் இப்போ நம்ம அடல்ட்ஹுட் பற்றி பேசுகிறோம், மிடில் ஏஜ் பற்றி பேசுகிறோம், இந்த மாதிரி மைண்ட் செட் பற்றி பேசுகிறோம். அதே சமயத்தில் கெரியாட்ரி, ஓல்ட் ஏஜில் ஒருத்தவங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இது எல்லாமே அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று அப்படின்னு நம்ம புரிய வைக்க முடியும். ஆனால் இந்த ஆட்டிடியூடினல் மைண்ட் செட் இருக்கே, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் யாரோ பார்த்துப்பாங்க, யாரோ எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னால் மியர் மணி வில் நாட் டேக் யூ எனிவேர். ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு வேணும்,
ஆனால் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, வி ஆர் அவே ஃப்ரம் ஹோம் அப்படின்னா, இப்போ கையில் பணம் ஒண்டி இருக்குது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயும் என்ன ஈட்டரிஸே இல்லை அப்படின்னா, ஹவு வில் குவென்ச் அவர் தர்ஸ்ட் ஆர் ஹங்கர் எப்படி குறைச்சிக்க முடியும்? எப்படி போகும்? கையில் இருக்கிற ஒரு 500 நோட்டை கழிச்சு 2-3 துண்டு வேகமாக சாப்பிட்டா பசியெல்லாம் அடங்குமா? இன்னும் கொஞ்சம் இட் டஸ் என்ன ஹார்ம் டு தி இன்டெஸ்டைன். அது எப்படி சாத்தியம் இல்லையோ, வெறும் பணம் எல்லா இடத்தும் வாங்கி தர முடியாதோ, அதே மாதிரி உடனே இப்போ இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம், நம்ம இருக்கிற இடத்தையே கொண்டு தருவாங்க. அதுக்கு நிறைய நேரம் ஆகும். நம்ம வேர் அவே ஃப்ரம் ஹோம்னு சொன்னால் வேர் யூ வில் டெலிவர் த குட்ஸ், அதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு நல்ல கேர் கொடுக்கணும், பெரியவங்களை விசுவாசமாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் வளர்த்துக்கணும். அது எப்போது அடலசன்ஸ்லேருந்தே அந்த பிஹேவியர் வரணும். அடலசன்ஸில் ஒரு 10% தான் வர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த 10% ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கே, அது ஓவர் த பீரியட் ஒரு 45 வயசுக்குள்ளே ஒரு ஃபுல் ப்ரிமில் அதை வளர்த்துக்க முடியும். ஸோ த மைண்ட் செட் டு டேக் கேர் ஆஃப் எல்டர்ஸ். அதுதான் சில நேரத்தில் சில அம்மா இருப்பாங்க, அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர், நம்ம காது கெட்டுற வரைக்கும்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கே அவங்க ரொம்ப தூரம் யோசிப்பாங்க. அப்போ இதே தானே அந்த குழந்தை வளர்ந்தோடனே செய்யும். அதனால் ரோல் மாடல்னு ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்கிறோம். அந்த ரோல் மாடலை சிறப்பான மாடலாக நம்ம பார்த்தோமான அந்த மைண்ட் செட்டை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்க முடியும். இப்போ எல்லாமே ஹீரோ மைண்ட் செட்டு, ஒரு மீடியாவை பார்த்துட்டு மீடியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல, அந்த மீடியா நல்ல கருத்துக்களை வளர்க்கணும். அது தாழ்மையான வேண்டுகோள் தான். அந்த மீடியாவுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மனப்பூர்வமாக வளர்த்துக்கிட்டோமான ரெஸ்பான்சிபிலிட்டியை மீடியா வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெவலில் இருக்கிற சொசைட்டி இருக்கே, அடுத்த வரப்போகிற ஜெனரேஷன், அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி மைண்ட் செட் கொடுக்க முடியும். இந்த மைண்ட் செட்டுன்ற வார்த்தை எங்கேயெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னா எல்லா இடத்துலையும். நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் கோயிங் ஃபார் பர்ச்சேசஸ். சிலவங்க இருப்பாங்க, ஒரு மாலுக்கு ஷாப்பிங் மாலுக்கு போன உடனேவே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் பார்த்ததெல்லாம் வாங்கி அந்த ட்ராலியில் வச்சு தள்ளிக்கிட்டே வருவாங்க. என்ன ஆகும்? அது பார்த்ததை வாங்கணுன்ற மைண்ட் செட்டு தான். டஸ் இட் ரிக்வயர் ஆர் ரியலி இன் நீட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத சாமானை வாங்கி சேர்க்குற ஒரு மைண்ட் செட் கூட அங்கே வரும். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா அப்போ என்ன செய்யணும்? பி அவேர் ஆஃப் யுவர் தாட் ப்ராசஸ் அப்படின்றத யோசித்துட்டு என்ன வேணுமோ அதை மாத்திரம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி ரெடியூஸ்ட். பார்த்ததெல்லாம் வாங்கும்போது அப்புறம் சிலவங்க இருப்பாங்க ஒரு மைண்ட் செட்டு, எப்போவுமே தனக்கு நிறைய பணம் இருந்துகிட்டே இருக்கணும். ஹவு கம்? நம்மலாம் மந்த்லி சேலரியில் இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் தான் வரும், இவ்வளோ சம்பளத்தில் இப்போ இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நம்ம சேவ் பண்ணி ஆகணும், பாக்கி உள்ளதான் நம்ம எக்ஸ்பெண்டிச்சருக்கு வச்சுக்க முடியும்னா அது முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த 1ஆம் தேதி மறுபடியும் ஒரு சம்பளம் வரும் இல்லைவா? திஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி. இதான் ரொட்டேஷனில் நடக்க போகிறது. இதே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். ரொட்டீனில் இதுதான் போகும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி திடீர்னு 20ஆம் தேதி இன்னொரு புது சம்பளம் ஒன்று வருமா? எப்படி கொடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட் வில் நாட் கிவ் 2-3 salaries per month ஃபார் அ சிங்கிள் இண்டிவிஜுவல். அப்போ எல்லாருக்கும் அது போல் கொடுக்கணும் இல்லையா? அது சாத்தியம் இல்லை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணினா வர சேலரிக்குள்ளே அந்த எக்ஸ்பெண்டிச்சரை முடிக்க முடியும். ஸோ தட் மைண்ட் செட் அவுட் டு பி எஸ்டியூட் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும். இது எல்லாம் நம்ம சிலதெல்லாம் ஒரு அடலசன்ஸ்லேருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் கூட இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாமா இருக்கான். ஆனால் 30 தாண்டி 40 வந்தபோது நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். என்னது? நம்ம செலவை நம்ம எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே செலவு செய்யணுன்ற அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். அப்படின்னா அதுவே பெரிய அளவில் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இட் டேக்ஸ் யூ டு பெட்டர் சேவிங்ஸ். எல்லா செலவும் செய்துடுவோம், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது நம்மளால். கையில் பைசா இல்லைன்னா ஹூ வில் கிவ்? பணம் சேர்த்து வச்சுக்கிறதுன்றது ஒரு செக்யூர்டு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கு தான். அந்த செக்யூர்டு மைண்ட் செட் என்ன? பரவாயில்ல, நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நம்ம இதை வச்சுன்னு சமாளிக்கலாம். இஃப் தெர் இஸ் அன் எமர்ஜென்சி தட் கேன் பி யூ கேன் மீட் அவுட் தோஸ் எக்ஸ்பெண்டிச்சர் த்ரூ திஸ் சேவிங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதாவது ஹெல்த்தி மைண்ட் செட் எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஹெல்த்தி மைண்ட் செட் அப்படின்னு வரும்போது அதில் எந்த லூப் ஹோல்ஸும் இருக்கக்கூடாது. எப்போவுமே பர்ஃபெக்ட் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ட். ஆனால் எப்போவுமே இந்த மைண்ட் செட் வளர்த்துக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது ஓவர் நைட்டில் நடக்காது. இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ரோக்ரஸிங் அவர் குவாலிட்டி ஆஃப் மைண்ட் செட் ஓவர் த பீரியட். அப்படி தான் இருக்கும். ப்ராக்ரஸ்ன்றது தொடர்ந்து வளரக்கூடியது தான். மைண்ட் செட்டும் அது போல தான். தொடர்ந்து நம்ம அதை ஹெல்த்தியாக ஆக்கிண்டே வரலாம். இப்படியெல்லாம் கேர் எடுக்கலாம், இப்படி இப்போ சேவ் பண்ணலாம், இப்படி நம்ம சௌகரியமாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸு எப்போவுமே
அடுத்தவனுக்கு ஈவன் அவர் இம்மீடியட் சிப்ளிங்ஸ் கூட அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணோம்? கிவ் எ ப்ராப்பர் திங்கிங். சரியான அளவில் சரியான பெர்ஸ்பெக்டிவில் யோசனை செய்து நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துட்டா அது நம்மளுக்கும் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு அதுவே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.